14ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த சுதந்திர தினம் என்பது சம்பிரதாயத்துக்காக இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் மட்டும் அன்றைய தினம் கொடியேற்றப்பட்டு தேசிய கொடியேற்றப்பட்டு இனிப்புகள் வழங்க கொண்டிருந்தனர். ஆனால் 2014ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சுதந்திர தினத்தை மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள். இந்தியா முழுவதும் 5 நாட்கள் பொதுமக்களுடைய இல்லங்களில், வணிக நிறுவனங்களுடைய கடைகளில் மற்றும் முக்கிய வீதிகளில் தேசிய கொடியினுடைய ஊர்வலங்கள் நடைபெற்றது. தமிழகத்திலும் அதுவேறு பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றது. ஆனால் நம்முடைய கோவை மாநகரத்திலே கடந்த 13ஆம் தேதி இந்த தேசிய கொடியினுடைய பேரணிக்கு அனுமதி கேட்டிருந்தோம். கோவையினுடைய காவல்துறை இந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அனுமதியை மறுத்தனர். உடனடியாக உயர்நீதிமன்றம் சென்று மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அறிவுறுத்தல்படி வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் குமரகுரு அவர்களுடைய அனுமதியுடன் உயர்நீதிமன்றத்திலே இந்த 18ஆம் தேதிக்கு இந்த வழிப்பாதையில் சாய்பாபா காலனி முதல் இந்த வடகோவை வரையும் இந்த வழிப்பாதைக்கு அனுமதி பெற்றோம். சுதந்திர நாட்டிலே தேசிய கொடி ஏந்தி ஊர்வலம் செல்வதற்கு தடை விதித்த ஒரே ஊர் எதுவென்று சொன்னால் இந்த கோவை. அதுவும் குறிப்பாக இந்த கோவையினுடைய காவல்துறை, தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் அதை வீழ்த்தி இந்த சுதந்திர தினத்தினுடைய ஊர்வலமானது கோவை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே இன்றைய தினம் மிக சிறப்பாக 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலமாக இன்று வருகை தந்திருக்கின்றனர். இந்த ஊர்வலத்திலே கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எண்ணற்றோர் கலந்து கொண்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த அனுமதி அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீதியரசர் என்ன சொல்லி அனுமதி கொடுத்தாருன்னு. கோவை என்ன பாகிஸ்தானில் உள்ளதா ஆப்கானிஸ்தானில் உள்ளதா என்று. நான் சொல்கிறேன், கோவை இந்துஸ்தான் தான். அதை நம்முடைய நீதியரசர் அவர்கள் உறுதி செய்துள்ளார்கள். மரியாதைக்குரிய நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு இன்றைய தினத்திலே பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய காமாட்சிபுரம் ஆதீனம் சுவாமிகள் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட அனைத்து சகோதரர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்கின்ற காரணத்தினால் காவல்துறை சிறப்பான ஒரு பாதுகாப்பு நல்கியிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இன்றைய தினத்தினுடைய நிகழ்வுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது உண்மைதான். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த போல தடைகள் விதித்திருந்தார்களோ, உதாரணம் 2014 இதே கோவையிலே தேசிய கொடியினுடைய இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி கேட்டோம், தடை விதித்தார்கள். அதற்கு பின்பு இதே போல உயர்நீதிமன்றம் சென்று தான் அனுமதி பெற்றோம். 2014 திமுக ஆட்சி இருந்தது, இப்போ தாவேக ஆட்சி இருக்குது. 2 ஆட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. தேச விரோத ஆட்சி. தேசிய கொடியினுடைய ஊர்வலம் கோவையில் நடத்தக்கூடாது என்று 2 ஆட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. 80வது சுதந்திர தினம் என்கின்ற காரணத்தினால் 80 அடி நீளத்திற்கு தேசிய கொடி ஏற்பாடு செய்து வைத்திருந்தோம். ஆனால் தடை விதித்த காரணத்தினால் இரட்டை மகிழ்ச்சியுடன் இந்த தேசிய கொடி ஊர்வலத்திற்காக 160 அடி கொண்ட தேசிய கொடியை ஊர்வலமாக எடுத்து வந்திருக்கிறோம். மகிழ்ச்சி. 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக வந்திருக்கிறோம். நன்றி.